எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்காமல் குறைவான நேரத்தில் நம்ம உடனே லெமன் ஜூஸ் போட்டு குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும், அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லெமன் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போடுறதுக்கு நம்ம சுகரை பவுடராக அடித்து வச்சுருக்கோம். அதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி சுகரை பவுடராக அடிச்சுட்டு போடுறதுனால சக்கரை கரைக்கிற அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேவ் ஆகும். அடுத்ததாக லெமன் ஜூஸை இந்த மாதிரி பாட்டிலில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 1 டம்ளருக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதே மெத்தடில் நமக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின், சுகரு, லெமன் ஜூஸ் எல்லாமே கலந்துக்கலாம். இப்படி போட்டு வைக்கிறதுனால நம்ம எவ்வளோ லேட்டாக வெளியில் போயிட்டு வந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக உடனே லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக புதினா இலை வைக்கிறேன். இதை கசக்கிட்டும் அது உள்ளே போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாலை எவ்வளோ பால் வேணுமோ அந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எனி டைம் ஃப்ரிட்ஜில் பால் இருக்க மாதிரி பார்த்துட்டோன்னா நமக்கு எப்பப்போலாம் ரோஸ் மில்க் வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா சிரப் மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி எசன்ஸாகவும் இருக்கும். நமக்கு எது பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்படி பவுடர் சுகர் சேர்க்குறதுனால நமக்கு கரைக்கிற அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சமாகும். சுகர் போட்டுட்டு நம்ம கரைச்சிட்டே இருப்போம். ஆனால் இந்த பவுடர் சுகர் போடுறதுனால ரொம்ப கரைக்க வேண்டியது இருக்காது. லைட்டாக நீங்கள் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டாவே போதும், நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இதுவே நமக்கு ரொம்ப சூப்பராக ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அளவுகள் நம்மளோட விருப்பம் தான். இப்போ காய்ச்சி வச்ச பாலை இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு சுகர் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். அந்த சிறப்புமே பார்த்திங்கன்னா உங்கள் கலருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.